ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நடிகர் சூர்யா சார் நடிப்பில் வெளியான கருப்பு திரைப்படத்தை வெளியிடுவதற்கு நடிகர் சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க் வந்து எடுத்துருக்கிறாங்க. ஸோ சூர்யா சார் கூட இணைந்து ஜோதிகா மேம் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க் வந்து எடுத்துருக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எந்த மாதிரியான ரிஸ்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சூர்யா சார் நடிப்பில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக போகுது. நீங்க படத்துக்கு எவ்வளவு ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கருப்பு திரைப்படம் வெளிவராமல் பல பிரச்சனைகளை சிக்கியிருந்தது. அதாவது சூர்யா சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருப்பு திரைப்படம் வெளியாக வேண்டுமென்றால் மிகப்பெரிய தொகையை கடனாக அடைக்க வேண்டிய நிபந்தனை வந்து ஏற்பட்டிருந்தது. ஆனா அவ்வளவு தொகையை கொடுக்கும் நிலையில் அப்போது நாங்க வந்து இல்லை. அந்த நேரத்துல என் குடும்பம் அதற்கு ஆதரவாக வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. படம் நஷ்டத்தை சந்தித்தால் அந்த கடனை குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா சுமந்திருக்க வந்து வேண்டாம். அந்த சூழலில் உறுதுணையாக வந்து பாத்தீங்கன்னா என்னோட மனைவி அதாவது ஜோதிகா வந்து இருந்தாங்க. ஆனா கருப்பு திரைப்படம் மிகப்பெரிய அளவுல ஒரு ஹிட் திரைப்படமாக அமைஞ்சு படம் ஹிட் ஆகவில்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்க மிகப்பெரிய கடன்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்போம். குடும்பமும் மிகப்பெரிய அளவுல கடன்ல சிக்கி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. கருப்பு திரைப்படம் கடன் பிரச்சனையினாலதான் இதற்கு முன்னாடி ரிலீஸ் தேதியை வந்து போயிருக்கிறாங்க. இதை தற்போது சூர்யா சார் வந்து பாத்தீங்கன்னா பகிர்ந்திருக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.